படிச்ச விஷயம்தான் வெகுசன ஊடகத்தின் பணிகள். அதாவது இதை நீங்க படிச்சு கொள்ளணும். வெகுசன ஊடகத்தின் விசேட பணிகள், மெனி வாய்ஸஸ் ஒன் வேர்ல்டு, பல குரல் ஒரு உலகம் படிச்சுக்கிறோம். இப்ப நாங்க 2.5 எங்க 2வது யூனிட்ல தொடர்பாடல் செயற்பாட்டின் அடிப்படை செயற்பாடுகள் அல்லது பணிகள் அல்லது நோக்கம் சொல்லி படிச்சோம். அது என்னன்னு சொல்லுங்க ஒருத்தர். கல்வி வழங்குதல், பொழுதுபோக்களித்தல் அல்லது மகிழ்வூட்டல். தகவல் வழங்குதல், அறிவுரை வழங்குதல், தூண்டல் செயற்பாடு, மகிழ்வூட்டல். ரைட், வெரி குட். அது சிம்பிளான விஷயம் பாருங்க. மகிழ்வூட்டலும் பொழுதுபோக்களித்தலும் உண்டு பிள்ளையால் விளங்கிச்சா? மகிழ்வூட்டலும் பொழுதுபோக்களித்தலும் உண்டு, தூண்ட செயற்பாடு உண்டு. அங்கால அறிவுரை வழங்குதல், அதே போல கல்வி வழங்கல். சரி, அதை நீங்க பார்த்துக்கொள்ளுங்க. ரைட். அப்ப இதுகள் நாங்கள் என்ன செஞ்சோம், எங்கள்ட போன கிளாஸ்ல பார்த்தோம். இப்ப நாங்க படிக்க போறோம் பிள்ளையால் இன்னொரு விஷயம் இருக்குது. அந்த வெகுசன தொடர்பாடல்ட பயன்கள் சொல்லியும் படிச்சுக்கிறோம் நாங்க. அறிகை, சமூக உபயோகத்தன்மை, மீளப்பெறல், என்ன திசை திருப்பல், இப்படி நான் படிச்சுக்கிறோம். அதை நீங்க வேறையா படிச்சு கொள்ளணும். நான் சொல்லிக்கிறேன் என்ன பிள்ளையால். வெகுஜன ஊடகத்துல பொதுவான பணிகள் சொல்லி ஒரு சார்ட் ஒன்று போட்டு ஒட்டி கொள்ளுங்க. என்ன வெகுஜன தொடர்பாடல்ட பயன்கள்னு சொன்ன என்னன்னு சார்ட் ஒன்று போட்டு ஒட்டி கொள்ளுங்க. இப்ப நாங்க படிக்க போறோம் வெகுஜன ஊடகத்துல விசேட பணிகள். அப்ப எங்கிட்ட போன கிளாஸ்ல பிள்ளைகள் நாங்க மேற்பார்வை செய்தல், அல்லது இதுக்கு இன்னும் ஒரு பேர் உண்டு. இது என்ன சொல்லுங்க அப்ப? கண்காணித்தல். வெரி குட். எக்ஸாம்ல கேட்பாங்க பிள்ளைகள் மேற்பார்வை செய்தல் சொல்லி இல்லாம கண்காணித்தல் சொல்லி கேட்பாங்க. பாருங்க, சூப்பர்விஷன் சொல்றேன். இப்ப எக்ஸாம் ஹால்ல பாருங்க, நீங்க ஓ-லெவல் எக்ஸாம் செஞ்சார்கள் தானே எல்லாரும், அல்லது செகண்ட் சைஸரா கழிக்கிறீங்க. என்ன செய்வாங்க பாருங்க, அவங்க சூப்பர்வைசர் ஒண்டி பேர், அதுக்குள்ள என்ன செய்வார், அசிஸ்டன்ட் சூப்பர்வைசர், அதுக்குள்ள இன்விஜிலேட்டர், இப்படி இருக்கிறாங்க பாருங்க. என்ன சூப்பர்வைசர் எல்லாரையும் கண்காணிக்கிறாரு. அதை போல பிள்ளைல என்ன செய்யுது, வெகுஜன ஊடகங்களானது இன்னைக்கு என்ன செய்யலாம், நாடளாவிய ரீதியில நடக்கிற சம்பவங்கள் என்ன செய்யலாம், கண்காணிச்சு கொண்டிருக்கலாம். எப்படி பிள்ளைகள் கண்காணிக்குது? ஒரு கழுகு கண் கொண்ட பார்வையோட கண்காணிக்குது. ஏன், கழுகானது பாருங்க ஒரு இரையை தேடி எப்படி கூர்மையாக பார்க்குமோ என்ன செய்யுது, அந்த அளவுக்கு வெகுஜன ஊடகங்கள் என்ன ஒரு மோப்பம் ஒரு மோப்பம் விட்டு என்ன செய்யறாங்க, கண்காணிச்சு கொண்டிருக்கிறாங்க. நாட்டுல ஒரு செய்தி பெறுமதியுடைய ஒரு நிகழ்வு ஒன்று நடக்குள்ள செய்யறாங்க, அதுக்கு பொருத்தமான பிக்சர்ஸ், போட்டோஸ் என்ன செய்யறாங்க எடுத்து மக்களுக்கு வெளிக்காட்டுறாங்களே பாருங்க. வெளிக்காட்டுறாங்க பாருங்க. அனர்த்த டைம்ல மண் சரிவு ஏற்பட்டு அதை போடுறாங்க. இப்போ கோவிட் டைம்ல பாருங்க பாதுகாப்பு விழிப்புணர்வு ஊட்டல போடுறாங்க. என்ன அப்ப இதான் நாங்க சொல்றேன் மேற்பார்வை செய்தல் அல்லது கண்காணித்தல் சொல்றேன். விளைஞ்சா இதுக்கு நான் இன்னும் எக்ஸாம்பிள் சொன்னேன். சிசிடிவி கேமரா, சர்வீலன்ஸ் கேமரா, என்ன கழுகு கண் பார்வை, நீங்க என்ன செய்யலாம், எக்ஸாம்பிளா கொடுத்து விலை கொள்ளலாம். சரி, அப்ப இந்த விஷயம் நாங்க போன கிளாஸ்ல பார்த்தோம். இது பிறகு பிள்ளைய நாங்க படிச்சோம் பொருட்கோடல். இதுக்கு இன்னும் ஒரு 2-3 பேர் இருக்குது, சொல்லுங்க அப்ப. வழிமாற்றல் அல்லது வியாக்கியானம் செய்தல். இன்னொன்று அர்த்தப்படுத்தல். வெரி குட். எக்ஸாம்ல கேட்கலாம் பிள்ளையால். சரி, அதான் சொன்ன அந்த கொஸ்டின் வந்துட்டு பாஸ் பேப்பர்ல வந்திக்குது. பார்த்தா நீங்க 2023 பாஸ் பேப்பர் ஒரு புள்ளோட நோட் பண்ணி போட்டு வச்சு பாத்தீங்களா? 2023 கொஸ்டின்ல பாஸ் பேப்பர்ல இந்த கேள்வி பிள்ளையா நான் சொன்ன அடிக்கடி வந்து. ஓ சொல்லுங்க. 2022ல பொருட்கோடலும் இணைப்பாக்கம் செய்தலும் வந்திக்கு. ஓ எஸ், நான் சொன்ன பிள்ளைல உங்கள்ட்ட என்னன்னு சொன்னா, இந்த கொஸ்டின் பாஸ் பேப்பர்ல, அதாவது இந்த விஷயம் வந்துட்டு பாஸ் பேப்பர்ல அடிக்கடி வந்திக்குது. எம்சிக்குள்ள பாருங்க 2023 7வது கொஸ்டினும் 9வது கொஸ்டின் நான் பார்ப்பேன். இதை முடிச்சுட்டு பாஸ் பேப்பர் செஞ்சு பார்ப்பேன். சரியா, நமக்கு ஐடியா வந்து வரும். அப்ப பொருட்கோளம் சொன்னா நீங்க என்ன சரி, நாடளாவிய ரீதியில நடக்கிற அம்சங்கள் என்ன செய்யுது, ஒரு அர்த்தமுள்ள பாருங்க அர்த்தப்படுத்தல், அதான் விஷயம். அர்த்தமுள்ள என்ன செய்யுது, ஒரு செய்தியாக மாற்றி என்ன செய்தி பிள்ளைகள் எங்களுக்கு முன்வைக்கலாம். பாருங்க உதாரணம் பாருங்க, இந்த விபத்துக்கள் நடக்கலாம் நாட்டுல, அதே போல புதிய சட்டங்கள் வரலாம், ஆர்ப்பாட்டம் நடக்கலாம், அரசு வர்த்தமானிகள் கெசட்டுகள் வரலாம். பாருங்க இதெல்லாம் சும்மா சாதாரணமான ஒரு சம்பவங்களாக இருந்தா பிள்ளையால் அட மக்களுக்கு என்ன அது பற்றி ஒரு அறிவு ஒன்று இருக்க மாட்டுச்சு. ஆனா பாருங்க இது என்ன செய்யறாங்க, ஒரு அர்த்தமுள்ள ஒரு செய்தியா என்ன செய்யறாங்க மாற்றுறாங்க. ஒரு விபத்து ஏற்பாடு என்ன செய்யறாங்க, அது ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ் எடுத்து என்ன செய்யறாங்க, அதுக்கு மெச்சாகரமா என்ன செய்யறாங்க, காணொலியோட போடுறாங்க பாருங்க, அல்லது புகைப்படங்கள் இடுறாங்க. இவ்வாறு இணைச்சு மக்களுக்கு என்ன செய்யறாங்க, ஒரு செய்தி ஒன்றை வழங்குவதன் மூலமா என்ன செய்யறாங்க, இப்படியான ஒரு பணியை இவங்க செய்யறாங்க. அதே போல பாருங்க மக்கள்கிட்ட என்ன பிள்ளைகள் அந்த உரிய தகவல்கள் தொடர்புல கருத்து கணிப்புகளை மேற்கொள்றாங்களா. உதாரணமா சொன்ன நான் பாருங்க, நம்ம நாட்டுல ஒரு பொருளாதார பிரச்சனை ஒன்று வந்துச்சு, என்ன கேஸ் இல்ல, பெட்ரோல் இல்ல பாருங்க. அந்த டைம்ல பாருங்க மக்கள்கிட்ட போய் கருத்து கணிப்புகளை மேற்கொண்டாங்க. என்ன மேற்கொண்டு மக்கள்கிட்ட என்ன அந்த காணொலி என்ன செஞ்சாங்க, டிவிகளை நமக்கு தந்தாங்க. அதான் சொல்றேன், நாங்க பொருட்கோடல் அல்லது அர்த்தப்படுத்தல், வழிமாற்றல், வியாக்கியானம் செய்யணும்னு சொல்றேன். இதுவும் நாங்க எங்கட போன கிளாஸ்ல பார்த்தோம்.
போன கிளாஸ் வராத கழிச்சு இந்த விஷயத்த கொஞ்சம் ரெக்கார்டிங்கில் கேட்கணும். ரெக்கார்டிங் குரூப்ல போட்டிக்கிறேன். அது பிறகு பாருங்க நாங்கள் இன்றைக்கு படிக்க போறோம் பிள்ளைகள் பாருங்க, தலைப்பு போட்டுக்கொள்ளுங்க. இணைப்பாக்கம் செய்தல். என்ன கோஆர்டினேட் பண்ற சொல்லலாம் வாங்க போட்டுக்கொள்ளுங்க. இணைப்பாக்கம் செய்தல் போட்டுக்கொள்ளுங்க. சார் ஓ பொருட்கோடலுக்கு வந்து விளக்கம் அளித்தலும் வருமா சார்? சார் பொருட்கோடல் விளக்கம் அளிக்கிறவரும் தான் சொல்லலாம். விளங்கிக் கொள்ற தன்மை தானே பொருட்கோள் சொன்னா என்ன, ஒரு தகவலை நாங்கள் விளங்கிக் கொள்ற தன்மை அல்லது பெற்றுக்கொள்ற தன்மை, அதுதான் என்ன பொருட்கோள்னு சொல்றேன். ரைட், நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க, பிரச்சனை. ரைட், இப்ப இணைப்பாக்கம் செய்தவன் ஷோர்ட்டா போட்டுக்கொள்ளுங்க பிள்ளையால். பல்வேறு தரப்பினர் என்ன செய்து ஒன்றிணைக்குது, இதான் நான் சொல்றேன் இணைப்பாக்கம். இந்த கொஸ்டின் தான் பிள்ளையால் 2023 பாஸ் பேப்பர்ல போட்டிக்கிறாங்க பாருங்க. சமூக நிலைநிறுத்தலினை பேணிக் கொள்வதற்கு வெகுஜன ஊடகம் அவசியம் நிகழ வேண்டிய பணின்னு சொல்லி போட்டிக்கிறாங்க. இணைப்பாக்கம் விளங்கிச்சா? அல்லது நான் என்ன செய்யறேன், ஒன்றோட என்ன செய்யறேன் லிங்க் பண்ணுது, தொடர்படுத்துது. அப்ப ஷார்ட் ஃபார்ம்ல போட்டுக்கொள்ளுங்க. பல்வேறு தரப்பினர் செய்யற ஒன்றிணைக்கிற செயற்பாடு தான் இணைப்பாக்கம்னு சொல்றேன். சரியா? ரைட். இப்ப விஷயத்துக்குள்ள வாங்க பிள்ளையா, நான் பார்ப்போம். இணைப்பாக்கம் செய்தல் பாருங்க. இன்னைக்கு நாங்க வெகுஜன ஊடகங்கள் ஊடாக முன்வைக்கப்படுற செய்திகள் பாருங்க பிள்ளையால் என்ன, பல்வேறு நபர்களுக்கு நிறுவனங்களுக்கு என்ன செய்யுது, இடையிலான ஒரு தொடர்பை கட்டி எழுப்புது, ஒரு லிங்க் ஒன்று செய்யுது, இணைக்குதா இல்லையா பாருங்க, இணைக்குது. எனவே பிள்ளையால் வெகுஜன தொடர்பாளர்கள இந்த இணைப்பாக்க பணி மிகவும் ஒரு முக்கியமாக காணப்படக்கூடியதும், அதே போல சமூக நிலைநிறுத்தலினை பேணிக் கொள்வதற்கு அடிச்சு கொள்ளுங்க கூடும். இதுதான் பாஸ் பேப்பர் கீவேர்டு உண்டு. ரைட், இப்ப என்னன்னு சொல்லி பார்ப்போம். இனி பாருங்க பிள்ளைகள் ஊடகங்கள்லாம் எடுத்துக்கொள்ளும் விளைஞ்சா. ஊடகங்களை பாருங்க, மீடியாக்களை பாருங்க. ஊடகங்கள் வந்து என்ன செய்யலாம், மக்களுக்கும் வேறு வேறு நிறுவனங்களுக்கும் இடையிலான தொடர்பு கொண்டே ஏற்படுத்துது. இப்ப உதாரணமாக பார்ப்போம் பிள்ளைகள், நாங்க அட்வர்டைஸ்மெண்ட் எடுப்போம், விளம்பரங்களை எடுப்போம். இன்னைக்கு என்ன செய்யுது ஊடகங்கள் பாருங்க, தொடர்ச்சியான செய்து விளம்பரங்களை முன்வைக்குது. டிவிகள்ல விளம்பரங்கள் முன்வைக்குதா இல்லையா, அட்வர்டைஸ்மெண்ட் முன்வைக்கிறாங்களா இல்லையா, முன்வைக்கிறாங்க பாருங்க. இந்த விளம்பரங்களை என்ன செய்து பிள்ளைகள் வழங்குவதன் மூலம் என்ன செய்யுது, நம்மள வேறு ஒரு நிறுவனத்துடைய என்ன அந்த விளம்பரத்தை ஊடகங்கள் முன்வைக்கிற நேரம் நான் செய்யறோம், மக்கள் அந்த நிறுவனத்தை பாக்குறாங்க. இப்ப உதாரணம் பாருங்க, ஒரு அங்கர் பால்மா என்ன செய்யுது, அதை அட்வர்டைஸ்மெண்ட் பண்றான்னு இல்லையா. அப்ப நாங்க என்ன செய்யறோம், அந்த அங்கர் பால்மா என்ன பார்த்து நான் என்ன செய்யறோம், போயிட்டு வாங்குறோம். அதை நெக்ஸ்ட் பாருங்க, என்ன பலம் நலம் சக்தி அப்படின்னு சொல்லி போடுறேன். நான் குடிச்சேன் சக்தி ஒன்று வரண்டோ பலம் ஒன்று வருச்சு, நான் வாங்குறேன் பாருங்க. எல்லாம் என்ன பிள்ளைகள் நம்மள அந்த என்ன பொருளை வாங்குறதுக்கு என்ன செய்யுது, இணைப்பாக்கம் செய்யறானா இல்லையா. அல்லது இன்னொரு உதாரணத்தை நான் பார்ப்போம் பிள்ளையால். இது பாருங்க, அரசுக்கு மக்களுக்கு கூட என்ன தொடர்பு என்ன செய்யலாம், மேசன ஊடகங்கள் இணைப்பாக்கம் செய்தோம். இப்ப உதாரணமாக பாருங்க, ஜனாதிபதி என்ன செய்வார்டா, சில சந்தர்ப்பங்கள்ல பேசுவாரா இல்லையா. இப்ப என்ன ஜனாதிபதி இன்று இரவு என்ன வசந்த எல்லா டிவிகளையும் என்ன செய்வார், 8 மணிக்கு உரையாற்றுவோம் சொல்லி போடுவார், மெசேஜ் விடுவார் வச்சுக்கொள்ளுங்க.